கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:19 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா அம்மையலோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி பெற்றேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. குரலோ கேட்குதையா எல்லாம் அன்பால் துல்லுதையா. குரலோ கேட்குதையா எல்லாம் அன்பால் துல்லுதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவேன் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவேன் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. அம்மைத்தானே பின்பற்றியே தோளிலே நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பெரோலியே விடிவெளி பெட்டகமே. பிரகாசிக்கும் பெரோலியே விடிவெளி நட்சத்திரமே. வாசனம் பற்றி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன். வாசனம் பற்றி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானமுந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானமுந்தன் ஆட்டுக்குட்டி. அம்மைத்தானே பின்தொடர்ந்து தோளிலே நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்து தோளிலே நான் இருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இங்கு செய்திக்கு வாசனம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 1:19. அது உங்கள் வேண்டுதலாலும். மக்கள் பவுலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பவுல் எங்க இருக்கிறார்? அரண்மனை சிறைச்சாலையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் 2 காரியத்தை சொல்றார். ஃபர்ஸ்ட் ஜெபம். ஜெபத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஜெபம். 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவு. 3 தலைப்புகளை நம்ம பார்க்கிறோம். நம்பர் 1 ஜெபம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். அது உங்கள் வேண்டுதல். சபை மக்களை சொல்றாரு. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை சொல்லி முடிச்சுட்டு பார்த்தது தாண்டுகிறார். 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும். இப்ப பவுலுக்கு இந்த ரட்சிப்பு பாவத்திலிருந்து வரைக்கும் ரட்சிப்பு கிடையாது. அரண்மனையில் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் இருக்கிற பவுலுக்கு தேவை விடுதலை. சரி, ஜெபம் எப்படி விடுதலை கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி பவுல் ஒரு பாதையில் இருக்கிறார். இப்ப உங்களுக்கு நான் கீ வார்த்தை சொன்னேன், சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் பவுல் சொல்லுகிறாரு. இப்ப நான் இருக்கிற சந்தோஷம் இன்னும் அதிக சந்தோஷத்துல இருக்கேங்கிறாரு. ஆனா பவுல் போன பாதையை நீங்க பாத்தீங்கன்னா மிக மிக கடினமான பாதை. எடுத்துக்கொள்ளமா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து பவுல் போன பாதையை பார்க்கிறோம். ஒரு பிட்டு கூட சந்தோஷம் இருக்காது. அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிபட்டவன், அதிகமாக காவலில் வைக்கப்பட்டவன்,
அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஏறக்குறைய 40 முறை 40 ஒன்றாக 5 தரம் கல்லெறியப்பட்டு. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா பவுல் எப்படி சந்தோஷமா இருக்கிறார் அதான் நீ பார்க்கணும். பாதை கடினமான பாதை, எத்தனையோ பாதையில போறாரு, ஆனாலும் பவுல் எதிரால சந்தோஷமா அதான் நீ பார்க்க போயிடும். சரி, இந்த பாதையில போகும்போது ஆண்டவர் ஜெபத்தினால ஒரு விடுதலை கொடுத்தார். வாசிப்போம், வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். அது உங்கள் வேண்டுதல். யாருடைய வேண்டுதல்? சபை மக்களுடைய வேண்டுதல். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். பேதுரு ஜெயில இருக்கிறார். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையை சிலரை துன்பப்படுத்தி தொடங்கி. அந்த துன்பப்படுத்துறது யூதனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செஞ்சாச்சு, தலை போயிடுச்சு. அடுத்து பேதுரு. இப்ப ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் மெஜாரிட்டி இருக்காங்க. ஏரோது யூதன் கிடையாது, அவன் ஒரு எரோமைட், ஏதோமியான். அவனுக்கு இவங்களை சந்தோஷப்படுத்தணும். ஏன் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் ராயனுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. இங்க அரண்மனைக்கு இப்ப நம்ம பவுல் பாக்குற அரண்மனையில கனெக்ஷன் இருக்கு. இவன் மேல பிரச்சனை வந்துச்சுன்னா ராயனாகிறது சீட்டை கிழிச்சுவார். அதனால 3 அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அதை கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பப்பட்டியது அவனை பிடித்து சிறைச்சாலை வைத்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக. பஸ்கா பண்டிகை முன்பாக? பஸ்கா பண்டிகை அப்ப லட்சக்கணக்கான யூதர்கள் எருசலேம்ல கூடிவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவனை காக்கும்படி வகுப்பு சங்கிலிச்சு. இங்கதான் 5 அப்பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம். ஊக்கமாக ஜெபிக்கிறதா என்ன அப்படின்னா, பல வகையான ஜெபம் இருக்குது, சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். பணத்துக்காக ஜெபிக்கணும் ஒரு சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐயா, நான் உங்களுக்கு 500 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பியிருக்கிறேன், அதனால இந்த எங்களுடைய இந்த ஜெப குறிப்புக்காக நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். காசு பணம் அனுப்பியாச்சு, அவங்க ஜெபம் பண்ணி பிரச்சனை முடிச்சுவாங்க, சான்ஸே கிடையாது. அதே மாதிரி பாருங்க 12 அப்போஸ்தலர் 12 இப்படி நிச்சயத்துக்குள்ளே அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஒரு பிராக்கெட்டை காட்டுறேன். இங்க ஜெபம் ஆரம்பிக்குது, இங்க ஜெபம் தொய்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது கூடால ஆண்டவர் எப்படி ஆண்டவருடைய டெக்னிக் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒரே ஃபார்முலா அவர்கிட்ட கிடையாது. 2+2 4 அவர்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லாம் வித்தியாசமான பாதை. பவுலுக்கு வேற பாதை, பேதுருக்கு வேற பாதை. பேதுரு ஜெயில இருக்காரு, நீ கொஞ்ச நேரத்தில் அது தலை போயிடும் தெரியும். யாக்கோபு தலை போயிருச்சு, இவர் தலையும் போகுது. ஆனால் நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஏறுவது வெளியே கொண்டது. சரி பாருங்க 7 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அப்ப பேதுருக்கு ஆண்டவர் யார் அனுப்புகிறாரு? கர்த்தருடைய தூதன் அனுப்புகிறார். ஏன் தூதன் அனுப்புறாரு? ஏன்னா ஓட வேண்டிய ஓட்டம் இருக்குது. யாக்கோபே, நீ என்ன செஞ்சிட்ட? உன் ஓட்டத்தை ஓடிட்ட, நல்ல போராட்டத்தை போராட, விசுவாசத்தை காத்து கொண்டாய், நீ இப்ப என்கிட்ட வந்து இழைப்பார். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், அதாவது ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யறவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். ஏன் அந்த ஆசை இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஊழியம் நல்லா தான் போகும், ஆசையா தான் இருக்கும் எல்லாருக்கும். ஆனா எப்போ நாம முகத்தை பார்ப்பேன். என் பேஷண்ட் எல்லாம் சில சமயம் சொல்லி, நான் எப்ப அங்க வர என் பொறுப்பெல்லாம் முடிச்சாச்சு. நான் அடிக்கடி பாடுகிற பாட்டு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இயேசு முகத்தை நான் என்று காண்பேனோன்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி. இப்ப பேதுரு அப்படி கிடையாது. அவருக்கு ரொம்ப நிச்சயம் இருக்கு, எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி. அதனால கர்த்தருடைய தூதன் வங்கே வந்திருந்தான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுரு விழாவத்திட்டு எழுப்பி கூட்டிட்டு போறார்.
அதான் எதுக்காக செய்யறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேதுரு போக வேண்டிய பாதையில ஒரு ஜெபம் பேதுரு வெளியில கொண்டு வந்துருச்சு. இப்ப அதுபோல இங்கே நம்ம பார்க்கிறோம், ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். இங்க பவுல் வெளியே எப்படி வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 12வது அதிகாரம் 7வது வசனம். எழுப்பினான், உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தன. சங்கிலிகள் கையிலிருந்து விழுந்தன. அப்ப பவுலுக்கு சங்கிலி கையில இருக்குது, இன்னும் ஜெயில தான் இருக்கிறார், ஒரு பாடுகள் இருக்கிறார். ஆனா பேதுருக்கு சங்கிலி கையை விட்டு விழுந்துச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன், பேதுரு உள்ள வந்தது சங்கிலினால கிடையாது. சங்கிலி பேதுருவை மகிமைப்படுத்தவே இல்லை. ஆனா நம்ம இங்க பாக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதையில போக வேண்டி இருக்குது. அந்த பாதையில போகும்பொழுது இதுதான் நடக்கும். சரி, வாசிப்போமா? இப்ப 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒன்று ஜெயிலுக்கு உள்ள, இன்னொன்னு ஜெயிலுக்கு வெளியில. சரி, ஜெயில்னா அரண்மனை ஜெயில். அரண்மனை ஜெயிலுக்குள்ள ஊழியம் ஜெயின்னு நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். பலர் வர்றாங்க, போர்ச்சவர்கள் வந்து கையில கட்டாச்சு போல் பிரசங்கம் பண்ணுகிறார், சொல்லி அவங்களை ரட்சப்புகளை வழி நடத்துகிறார், பல சத்தியத்தை சொல்லுகிறார். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு ஐயா, ஆனா பவுல் நீதான் ஐயா சொன்ன அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம். போய் அரண்மனையில இருக்கிற அத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இது உள்ள நடக்கிற ஊழியம். ஆனா அதே நேரத்தில் வெளியில அநேக தைரியம் கொண்டு எப்படியெல்லாம் அவங்க பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல் மனதோடு சொல்ற பிரசங்கம், விரோதத்துவம் பொறாமை பிரசங்கம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. கேட்டுப்பாங்க. இந்த அதிசயம் என்னன்னா, அவனுடைய வல்லமை என்னன்னா, உள்ளேயும் பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்குது, ரட்சிப்புகள் ஆண்டவர்களையும் நடத்திட்டே இருக்கிறார் பவுல் மூலமாக. பவுல் உள்ளதா இருக்கிறார். ஆனா வெளியிலையும் பாத்தீங்கன்னா பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்குது, ரட்சிப்புகள் மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப பவுலுடைய பிரசங்கம் மூலமாக ஆண்டவர் நெகட்டிவ் சூழ்நிலை, எதிர்மறையான காரியத்தை சாதகமாக உபயோகிக்கிறோம். நான் உங்களுக்கு முதல் சொன்னேன், ஆண்டவரால பல காரியங்களை உபயோகிக்கணும். ஒரு கூழாங்கல்ல வைத்து கோலியாத்தை வீழ்த்த முடியும், லேசான காரியம். ஒன்று, ஆண்டவர் ஒரு தண்ணிக்குள்ள போக வேண்டிய மோசையை வச்சு 400 வருஷமா அடிமையா இருந்த மக்கள் இவத்தில் கொடுப்பார். எங்க தண்ணிக்குள்ள போக வேண்டிய ஆள் அவர். மெய்ப்பனுடைய கோலை வச்சு செங்கடல் இருந்தா பல கேட்கிறார். அது போல ஒரு சங்கிலி தான், அந்த சங்கிலினால உள்ளேயும் ஊழியம் நடக்குது, வெளியே ஊழியம் இருக்குது. 14 வருஷம். சகோதரி, என் கட்டுகள்னாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு, கட்டுக்கள்னாலே திடம் கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. பவுலுக்கு சூழ்நிலை மேல் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. சோ உங்களுக்கு அடுத்த குறிப்பு என்னன்னா, அது எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று சொல்கிறார். 19 வருஷம். கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே உதவினாலே எனக்கு ரட்சிப்பாக. ரட்சிப்பு உங்களுக்கு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்க போயிடும். ரட்சிப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வருஷம், மத்தேயு 10:22, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் ரட்சிக்கப்படுகிறது. 3 காலங்கள் சேர்ந்தது ரட்சிப்பு. பாஸ்ட் 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன் 2000. இப்பொழுது பிரசன்ட் கண்டினியூஷன்ஸ் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட இந்த இதுல இந்த ஸ்விங்ல இருந்து இறங்கிடக்கூடாது, அதே ஸ்விங்ல போயிட்டே இருக்கணும், அதே ஓட்டத்துல போயிட்டே இருக்கணும். கடைசியில முடிவு பர்யந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுகிறான். சரி, இப்ப இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு சில வசங்களை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கணுமா? ரோமர் 8வது அதிகாரம் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள், எக்காலத்து பாடுகள், பவுல் ஒரு பாடுகள் நான் உங்களுக்கு சொன்னேன், 2 கொரிந்தியர்ல காமிச்சேன். அவருக்கு பட்ட வேதனைகள், கல் எறி உண்டேன், மில்லார்களால் அடிக்கப்பட்டேன், சவுக்குனால அடிபட்டேன், நிர்வாணமா இருந்தேன், பசியில இருந்தேன், பட்டியலில் இருந்தேன், இப்படி எல்லாம் இருந்தவர். அதான் இக்காலத்து பாடுகள் சொல்கிறார். இக்காலத்து பாடுகள் 18 இனி நமக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று. இனி வருகிற மகிமை என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்றேன். கதை நடந்த சம்பவம்.
ஆப்பிரிக்கா தேசத்திற்கு கணவன் மனைவி 2 பேர் ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. அவங்க அநேக வருஷங்கள் வேலை செய்து அநேகர் ஆண்டவர்களை வழி நடத்தியாச்சு. 2 பேருக்கு நல்ல வயசாயிடுச்சு. இப்ப இவங்க திரும்ப நாட்டுக்கு வரணும். இப்ப அவங்களை அனுப்பின மிஷனரிஸ் இயக்கம் சொல்றாங்க, ஐயா நல்லா வயசாயிடுச்சு, நீங்க உங்களுக்கு உங்க ஊருக்கே நீங்க போயிடலாம் அப்படின்றாங்க. டிக்கெட் அனுப்பியிருக்காங்க. அப்ப ஷிப்ல தான் வரணும். பல வருஷத்துக்கு முன்னாடி பிளைட்ல கிடையாது, ஷிப்ல ஏறி இருக்காங்க. அப்ப அதே ஷிப்ல ஒரு கவர்னர், அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா மிருகங்களை வேட்டையாடுறது, ஹண்டிங். அவர் ஷிப்ல ஏறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு கொட்டு அது இது எல்லாம் ஒரே முழக்கங்கள்லாம் வச்சு அவரை ஏற்றி விடுறாங்க. அவரு பெரிய பெருமையால் அதனுடைய கண்டம் பிடிச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறத வைக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வயதான தம்பதிகள் அனுப்ப யாருமே இல்லை. அதே மாதிரி ஒரு சோகமா உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து சேர வேண்டிய ஊர் வந்துருச்சு. இப்போ கவர்னர் எங்க வர்றாரு, அந்த ஊர்ல இறங்குறது, இவரை ரிசீவ் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், ஒரே செலிபிரேஷன். எங்க கவர்னர் வந்திருக்கிறார், வெற்றியோடு வருகிறார், எத்தனையோ அனிமல்களை கொன்று குவித்து வந்த வீரர் என்று ஒரே வரவேற்பு. ஆனா இவங்களை வரவேற்க யாரும் இல்லை. வந்து இறங்கியாச்சு. இப்ப சென்னையில வந்து இறங்கிட்டாங்க. இனி விருதுநருக்கு வரணும். அங்க சென்னையில போய் அன்னைக்கு நைட் ஃபுல் அங்க இருக்கணும். ஒரு ஹோட்டல்ல போய் கேட்டோம்னா அநியாயத்துக்கு ரேட் சொல்றாங்க. சின்ன ஐயா அந்த கார்னர்ல ஒன்று அங்க போய் இருந்துருக்காங்க. அங்க ஒரு இதா அங்க போனா டம்ப் மாதிரி குப்பை மாதிரி இருக்க ஒரு இடம். அங்கதான் சரி அங்க போய் தங்கி இருக்கிறாங்க. 2 பேரும் பயங்கர வருத்தத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க இத்தனை வருஷமா உங்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டாம், பாடுகள் வழியாக வந்திருக்கோம், எங்க ரிசீவ் பண்ண ஒரு பயம் வரல. இந்த வெட்டி மனுஷன் எத்தனையோ மிருகங்களை கொண்டுட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு ஜெபிச்சுட்டு தூங்கிட்டாங்க. ஆண்டவர் ராத்திரி அவர்களோட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நீங்க 2 பேரும் வருத்தத்தோடு இருக்கீங்கல்ல, ஒரு நாள் நீங்க என்னுடைய சமூகத்துக்கு வருவீங்க, நான் வந்து உங்களை கட்டி பிடிச்சு முத்தம் போட்டு பரலோகத்துல என் கூட வச்சிருக்கேன். அவன் நரகத்துக்கு போவான். உங்களுக்கு இந்த உலக பிரகாரமான காரியம் வேணுமா, இல்ல நான் வந்து உங்களை வந்து கட்டி பிடிச்சு முத்தம் போடணுமா கேட்டான். அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துச்சு. நாங்க தவறா ஆண்டவரை அவங்களை புரிந்து கொண்டோம்னு நினைச்சாங்க. வசந்த வாசங்க ரோமர் 8வது அதிகாரம் 18வது. ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானைகள் என்று எண்ணுகிறேன். இப்ப 3 வகையான ரட்சிப்பு. முதல் ரட்சிப்புல என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 8:1, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்க, அக்கினி கவி தீர்ப்பு கிடையாது. முதல் ஒரு ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வசனத்துல, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவின் புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நம்ம யாரு? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்படி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். உலகத்திலேயே உன்னதமான ஒரு உறவு என்னன்னா நமக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு. இது எந்த மதத்திலையும் கிடையாது. எந்த மதத்தை நீங்க தோண்டி பாருங்க, அவங்க அப்பான்னு அழைக்க முடியாது. ஒரு சில மதத்துல அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவுனா அடிமை தான் அவங்க உறவு. அடிமை. கடவுள் இருக்காரு, அவர் பார்க்க முடியாது, வெளிச்சமா இருக்கிறாரு. ஆனா அவருடைய பிள்ளைகள் கிடையாது. அவங்க மதத்தை ஃபாலோ பண்றவங்க அடிமைகள். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கிடையாது அப்பா பிதா வச்சு. 3வது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 23வது வசனம், இந்த ரட்சிப்புல லாஸ்ட் ஸ்டேஜ், 3rd பார்ட். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பயனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரர்கள் காத்திருக்கணும். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 24வது வசனம். 23 அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா உள்ள ஒரு பெரிய ஒரு வேதனை இருக்கும். நான் சொன்னேன், வயதான மக்கள் என்ன ஐயா ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கோம். ஆனா உண்மையான ரட்சிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீர மீட்பு. இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும். சரியா போயிடும். பொட்டு இழிச்சு மூடி வச்சிருங்களா, ஆணியெல்லாம் சொட்டப்பட்டு அடிச்சு மண்ணெல்லாம் போட்டு மூடி, அதுக்கு மேல ஒரு பெரிய மார்பிள் வச்சு ஒரு கலரை கட்டி வச்சிருவாங்க. அவங்க வசதிக்கு பண்ணி வச்சுக்கோங்களேன், கட்டி வச்சிருவாங்க. ஆனா ஒரு நாள் வரும்,
கல்லறை திறக்கும். இந்த சரீரம் வெளியில வரும். இந்த சரீரம் எப்படி இருக்கணும்? ஒரு மறு ரூபம் ஆக்கப்பட்ட சரீரம் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆத்துமா பரதேசில இலைப்பாரி பண்றது. பரதேசில இலைப்பாரி பண்றது. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றாரோ, இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக மாறி ஆத்மா நம்மளோட இணைந்து பரலோகத்துல ஆண்டவரோட கூட நித்தியத்தில் நம்ம இருக்கோம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாக்கிய புத்திரன் காத்திருக்கோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 8:24. காணப்படுகிறவர்களே நம்புகிறது நம்பிக்கை இல்லை, ஒருவன் தான் காண்கிறதை நம்புறது. இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே கிடையாது. இனி வரும் மகிமைங்கிறது எப்படி இருக்குங்கிறது நம்ம வேதம் சொன்னா, நாம் காண்கிறதே நம்பிக்கை வருது. வரப்போகிற மகிமை பயங்கரமான ஒரு நம்பிக்கை. சரி, உங்களுக்கு சில காரியங்களை காமிச்சேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:19 அது உங்கள் வேண்டுதனாலே. எது உங்களுடைய வேண்டுதனாலே? ரட்சிப்பு. ஜெயில இருக்காரு, ஜெயிலிருந்து விடுதலை வேணும். அது ஆவினாலும் இயேசு கிறிஸ்துடைய ஆவியின் உதவினால் எனக்கு ரட்சிப்பாக முடியும் அறிவேன். இந்த அறிவேன்கிற ஒரு வார்த்தையை பார்க்கணும். இது பைபிள் ஸ்டடி பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்ல நுணுக்கமா ஆழமா பார்த்தா தான் அது ஸ்டடி. வாசிச்சா ஒரு செகண்ட்ல வாசிக்கணும். இதுக்கு அரை மணி நேரம் தேவையில்லை. சரி, அறிவேன்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை நோ, KNOW. இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா ஒடியா, OIDA, ஒடியா. இது ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நம்பிக்கையில இருக்கிற நிச்சயத்தை சொல்லும். நிச்சயம். உலக மக்களுக்கு என்ன இருக்காதுன்னா நிச்சயம் இருக்காது. அவங்க வாழ்க்கையில நிச்சயங்கிற ஒரு காரியம் இருக்காது. வாழ்வாங்க, சாப்பிடுவாங்க, வேலை செய்வாங்க, ஆனா நிச்சயம் இருக்காது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் கான்பிடன்டா சொல்றாரு, எனக்கு ஒரு விடுதலை உண்டு, எனக்கு அதை நம்புறேன், 100% நம்புறேன், உறுதியான ரட்சிப்பாக முடியும். இந்த வார்த்தையுடைய ஆழத்தை நான் சொன்னேன் பாத்தீங்களா, உறுதியான ஒரு ஆழத்தை யாருடைய வாயிலிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுல், சாரி யோபு. யோபு 13வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க, அவரே என் ரட்சிப்பு. அவரே, அவர் யாரு? ஆண்டவர். ஆண்டவர் தான் என்னுடைய ரட்சிப்பு. அது எனக்கு தெரியும். எவ்வளவு தெரியும்? 100% தெரியும். அந்த 100% அவருக்கு தெரிஞ்சதுனால பவுல் சாரி யோபு என்ன அதை எப்படி அதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, ஐ நோ. அதுக்கு யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்துல நோ, எனக்கு உறுதியா தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மீட்பர் நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு தெரியும். சோ நாலேஜ். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க? இருக்காது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். பாருங்க 26வது வசனம் யோபு 19:26, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகின பின்பு மறிச்சுவேங்கிறார். நான் மறிச்சுவேன், நான் அடக்கம் பண்ணிடுவாங்க, தோலெல்லாம் நிச்சயம் போயிடும். நான் என் மாமிசத்துல இருந்து தேவனை பார்ப்பேன். எந்த மாமிசம்? உயிர் தெழுந்த மாமிசம். அதைத்தான் சொல்ற ஐ நோ, எனக்கு தெரியும். ஓடியா, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை காண். இது என்ன கண்கள்? உயிர் தழுந்த கண். மறிக்கிறார் யோபு, அடக்கம் பண்ண போறாங்க, அவர் உயிர் தருவாரு, அவருக்கு ஒரு புதிய சரீரம் கிடைக்கும், ஒரு புதிய கண் கிடைக்கும். அந்த புதிய கண்கள்ல யார பார்ப்பேன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவங்களுக்கு எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் அது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே பார்ப்பேன் 27, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காண். இந்த வாஞ்சினாலே என் உள்ளேந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. ஏன் சோர்ந்து போதுனா, பாடு போதப்பா, கஷ்டங்கள் போதும், எவ்வளவுதான் நான் அனுபவிக்கிறேன், சத்தா சந்தோஷம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் ஆதாயம்? நான் பார்ப்பேன். இதை எவ்வளவு கான்பிடண்டா சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23, நான் இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையில் எழுதப்பட்டால் நல்லா இருக்கும், அதில் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டால் அப்படின்னு சொன்னவர். அடுத்து புஸ்தகம் கூட என்ன செய்யும்? நான் நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன், எழுதுனது எந்த மெசேஜ் எங்க எழுதுனே தெரியாது. ஆனா சொல்றாரு, ஒரு ஒரு என்றென்றைக்கும் நிலைக்கத்தக்கதாக கருங்கலிலே வெட்டி ஈய எழுத்துக்கனாலே பதித்தா நல்லா இருக்கும். ஏன்னா
அவர் அவ்வளவு கான்பிடென்டா சொல்கிறார். இது மூன்றாவது. இதுல ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நம்ம அந்த காரியத்தை முடிக்க போயிடும். உங்களுக்கு நான் 19 வேண்டுதல்ங்கிற ஜபத்தை குறித்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரட்சிப்பாக முடியுங்கிறதையும் காமிச்சிட்டேன். நடுவில் உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவி. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்ப வேதத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். சந்தேகமே இல்லை. யாராவது உங்களை குழப்ப பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிடவே செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிங்கிறது வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. பரிசுத்த ஆவியானவர் எப்ப வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாட்டை ஜெபிச்சாரோ அப்ப வந்துட்டார். அவர் யார் அப்படின்னா பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்ட பரிசுத்தவான்கள் வந்தாரா? வந்து ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்துவதில் பலரை உபயோகிக்கிறார். மோசையை வச்சு ஆதிகாமத்தில் ஆகாமங்கள் எல்லாம் எழுதி முடிச்சிட்டார். இது ஒவ்வொருத்தரையா எழுதி 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 முடிச்சிட்டார். இப்ப கிறிஸ்துவின் ஆவியானவரை நான் உங்களுக்கு காட்டப்படுவேன். எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைந்திருக்கிறீர்கள். ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. இந்த ஆத்மா எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். இந்த ஸ்டேஜ்ங்கிறது ஒரு growth. இந்த ஸ்டேஜ்ல ஒரு காரியத்தை பேதுரு எழுதுகிறார். என்னன்னா உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாக அரசு சொல்லிட்டு தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்ப எழுதுகிற ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்றாரோ, பேதுரு யூஸ் பண்றார், மத்திய யூஸ் பண்ணார், மார்க் யூஸ் பண்ணார், பவுல யூஸ் பண்றார். அவங்க எழுதும் பொழுது பரிசுத்தாவின் எழுதிக்கிட்டே வர்றாரு. திடீர்னு இயேசு கிறிஸ்துவின் பாடு அப்படின்னு ஒரு டாபிக் வரும் பொழுது பரிசுத்தாவினர் ஒதுங்கிறாரு. கிறிஸ்துவின் ஆவியானவர் எழுத ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கிறிஸ்துவின் ஆவியானவர் யாருன்னா பாடுகள், கஷ்டங்கள். ஏசில உட்கார்ந்தவர்கள்லாம் கிடையாது. நான் ஏசி போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த பாடுகள் வெளியே போறவங்களுக்கு தான் இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர். தீர்க்கதரிசனம் உண்டான ரட்சிப்பே அது. 11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன் அறிவித்த போது 2 காரியத்தை சொல்றாங்க. பாடு, முன் பின் வருகிற மகிமை. இக்காலத்தை குறித்து ஆராய்ந்து இது என்னன்றதை இப்ப நான் காட்டுறேன். சரி, இது யார், என்ன கிறிஸ்துவின் ஆவியானவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் வசனம் சிலுவை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. 21வது அதிகாரம் வருகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆனா கிறிஸ்துவனுடைய பாடு பின் வருகிற மகிமைங்கிற ஒரு ஹெட்டிங் வரும்போது பரிசுத்தாவியானவர் பயட்டாயிறாரு. கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ன, அந்த ஆவியானவர் தான் பாடுபடுகிறார் சிலுவையில். அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் எழுத வைக்கிறார். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். 16 வசனம். அடுத்து பாருங்க, இதுல பின்னாடி வருகிற மகிமையை நீங்க பார்த்தீங்கன்னா 25 மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். பின்வரும் மகிமை சொல்ல முடியாது. இப்படி 23வது அதிகாரம் எழுதுறா பரிசுத்தவன் எழுதுறார். சரி, இப்படி எழுதிக்கிட்டே வர்றார், எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஏசாயா 53வது அதிகாரத்துக்கு வர்றோம். 52வது அதிகாரம் வர பரிசுத்தவன் எழுதுறாரு. ஆனா அதுக்கப்புறம் யார் எழுதுறா? கிறிஸ்துவின் ஆவியானவர் எழுத ஆரம்பிக்கிறார். 53வது அதிகாரம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய பூமி யாருக்கு வெளிப்பட்டது? பாடுகள் எல்லாத்தையும் எழுதிட்டே பின்வரும் மகிமையை ஒரே எழுதுகிறார். 11 ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் மனதை கண்டு பின்வரும் மகிமை திருப்தி அவர். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர் தான் சுமந்து போகிறார். இதெல்லாம் செய்யறது யாரு? கிறிஸ்துவின் ஆவியானவர். அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் பவுல விடுதலை கொடுக்க போகிறார். எங்க விடுதலை போகிறார்? பாடுகள் உள்ள
அங்கிருந்து விடுதலை கொடுத்து எங்க கொண்டு வர போகிறார்? மகிமுள்ள இடத்துல. அத காணக்கூடாதவர்களை எல்லாம் காண்கிறத காணக்கூடாத விசுவாசம். யோசிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இன்று பவுலுக்காக ஏறெடுத்த ஜெபம், பேதுரு வாழ்க்கையில் நடந்த ஜெபம், பிள்ளைகள் எப்படி ஜெபித்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் ஐயா. ஒரு மகிமை, கிறிஸ்துவின் ஆவியானவர் குறித்து கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை தியானிக்க தூய ஆவியானவர்கள் பாராட்டின நன்மைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.